லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டிலேயே இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவங்க சோதனை இட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த செய்தியை நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற யாராலையுமே நம்ப முடியாது. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட அடுத்த 2வது நாள்லேயே அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சோதனையிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. இதில் அதிகபட்சம் அருண் ஐபிஎஸ் அவருடைய வேலையை பறி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களும் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாயிட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த அதிரடி சோதனை, ஸோ இதை பற்றின திடுக்கிடும் தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு அதை பற்றின முழு விவரத்தையுமே இப்போ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் திமுகவின் ஒரு கரவேட்டி கட்டாத ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர் வலம் வந்தார் அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபராக தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தார். ஏன் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை கூட இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தப்ப இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே மறந்து தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சிடுச்சு, இந்த ஆட்சிக்கு விசுவாசமாக அவர் இருப்பார் அப்படின்னு நம்பிதான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக நியமிச்சாங்க. இதுக்கு பின்னாடி திருமாவளவன் அவருடைய பிரஷர் இருந்திருக்கு. ஆனாலுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ்ஸை நம்பி அந்த துறைக்கு அவரை போஸ்டிங் கொடுத்தாரு. ஸோ அந்த போஸ்டிங்க்கு வந்த ஒரே மாதத்தில் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவின் விசுவாசியாக அருண் ஐபிஎஸ் அவர் தொடர்ந்து செயல்பட்டதால் இப்போ கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி தான் அருண் ஐபிஎஸ் அவரை பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு வேற ஒரு துறைக்கு அவரை அனுப்பி வச்சாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து 2-3 நாட்கள் கூட ஆகலை. இன்னைக்கு காலையிலேயே அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டுக்கு வருமானத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு காலையில் அதிரடியாக அவருடைய வீட்டுக்கு வந்து சோதனை இட்டிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லப்பட்டு அந்த சோதனையை இன்னைக்கு அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஐபிஎஸ் அவருடைய மனைவி யமுனா தேவி அவங்களும் தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். அவங்க வருமான ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க, அவங்க வருமானத்தை மீறி சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த அதிரடி சோதனை பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதோடு சேர்த்து அருண் ஐபிஎஸ் அவரை பற்றின ஒரு சில ஆதாரங்கள், அவரை பற்றின ஒரு சில திடுக்கிடும் தகவல்களும் அந்த வருமானத்துறை அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது நிறைய பேர் அருண் ஐபிஎஸ் அவர் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் நிறையா துறையில் அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. திமுகவை சேர்ந்த ஒரு பினாமி மாதிரி, அவங்களுடைய கட்சிக்காரங்க மாதிரி நிறைய விஷயத்தில் கமிஷன் பார்க்குறது, நிறைய இடத்துல காசு அடிக்கிற மாதிரியான விஷயத்தில் அவ்வப்பொழுது இந்த அருண் ஐபிஎஸ் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அந்த கேப்பில் 50-100 கோடி ரூபாய் பணத்தை பார்த்துருவார் இந்த அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியெல்லாம் இவர் செஞ்சதால தான் முதல்வர் விஜய் அவர்கள் இவரை நம்பாமல் இப்போ எடுத்து வேறு துறைக்கு போட்டார். இவர் போய் இறங்கின அடுத்த 2 நாள்லேயே இதுவரைக்கும் இவங்க சேர்த்துருக்க அந்த சொத்துக்கள் எல்லாமே முறையாக சேர்த்த சொத்துக்கள் கிடையாது அப்படின்னு இப்போ இன்னைக்கு வருமான ஏய்ப்பு அதிகாரிகள் அருண் ஐபிஎஸ் அவருடைய வீட்டில் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோதனையில் வசமாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவருடைய மனைவி அவங்களுமே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திடுக்கிடும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டிருக்கு. இதில் அருண் ஐபிஎஸ் அவர்களும் அதே போல் அவருடைய மனைவி 2 பேருமே சிக்கிறாங்க அப்படின்னா 2 பேருமே மிகப்பெரிய பதவி, தமிழக அரசு பதவியில் தான் இருக்காங்க. இவங்களுடைய பதவி ஃபஸ்ட்டு பறிக்கப்படலாம், அதுக்கப்புறமா கண்டிப்பாக இவங்களுடைய அந்த குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா இருக்குது அருண் ஐபிஎஸ் அவருக்கு. ஸோ அந்தளவுக்கு துரிதமாக ரொம்ப வேகமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காரு. நம்பி ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் முதல்வர் விஜய் அவருக்கே எதிராக முதல்வர் விஜய் அவர் கொடுத்த பதவியை வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராகவே திரும்பின இந்த அருண் ஐபிஎஸ் அவருக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். ஸோ இதன் காரணமாக இன்னைக்கு அவருடைய வீட்டில் நடந்திருக்க இந்த சோதனை மூலிமா பல முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கு அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதனால் இப்போ அருண் ஐபிஎஸ் அவரும் சிக்க போகிறாரு, அவருடைய துணைவியார் அவங்களுமே சிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இதில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய பதவி பறிப்போகிறது மட்டும் இல்லாமல் அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்சுருந்த அந்த இல்லீகலான சொத்துக்களும் பறிப்போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் சிறைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த நிலைமையில் தான் அருண் ஐபிஎஸ் வெறும் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவரை வெறும் இந்த 3-4 நாட்களில் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கும் ரைடு அனுப்பி அவருடைய வாழ்க்கையை வெறும் இந்த 3-4 நாட்களில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைகளாக மாற்றிருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான நம்ப முடியாத நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.